தம்பி தங்கச்சியார்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு சில விஷயத்தை கதைக்கலாம். நாளை நாள் 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது. நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாயிருப்பீர்கள். என் அன்புக்கும் நெஞ்சுக்கும் நெருக்கமாயிருக்கிற தம்பியார்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். 2025ஆம் ஆண்டு புது வருடம் வருகிறது. நாளைய நாளிலே நாங்கள் எல்லோரும் ஃபன் எடுப்போம், ஆத்தல் எடுப்போம் என்று சொல்லி நீங்கள் வெளிக்கிடுவீங்க. எல்லோருடைய வாலிப காலங்களிலேயும் கட்டாயமாக செய்கிற ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. ஆனால் அது அந்த அந்த சிந்தனை அல்லது அந்த செயற்பாடுகள் எங்களை ஒருபொழுதும் வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ செய்யாது. எங்களை அந்த செயற்பாடுகள் எதுவுமே வெற்றியான வாழ்க்கை வாழ எங்களை ஊக்குவிக்காது. நாங்கள் எடுக்கின்ற நல்ல தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லும். அநேகமான வாலிபர்கள் இன்றைக்கு கூட நான் அநேகமான தம்பியாக்களோடு கதைக்கிற பொழுது அவங்க சொல்லுகிற விடயம் என்னன்னு சொன்னால், ஆனால் நாளைக்கு நியூ இயர் நாங்கள் ஆத்தல் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்பொழுது கூட ஒரு வாட்ஸ்அப் கூடாக ஒரு ஸ்டேட்டஸை நான் பார்க்குற பொழுது 5 சாராய போத்தல்களை ஒரு பெட்டியில் வைத்து ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸை விடுறாங்க. நீங்கள் ஆழமாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பணத்தில் ₹1 கூட நீங்கள் சம்பாதிக்காத பணம். உங்களுடைய அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற பணம். இந்த பணத்தை நீங்கள் அநியாயமாக்குறது அல்லது அதை நாசம் செய்வது என்பது நீங்கள் பெற்றோருக்கு கொடுக்கிற கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தில் ஒரு பங்கு. ஆகவே அன்பான தம்பி தங்கச்சியாக, உங்களுடைய பெற்றோருடைய காசாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது நீங்கள் சிறுக சிறுக சேமித்த பணம் அல்லது நீங்கள் உழைச்சு சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும், ₹1 பணமாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்ய பழகுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து தரும். நல்ல தீர்மானங்கள் எடுங்க. உண்மையில நான் கதைக்கிற பொழுது அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், இப்போ வாலிபர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், ஆனால் நாளைக்கு புது வருடம் நாங்கள் குடிக்கிறோம், ஃபன் எடுக்கிறோம், பைக்கில் நல்ல ஃபன் பண்ணுறதுக்காக நல்ல வேகமாக பைக்கு ஓடுவாங்க, போட்டிக்கு பைக் ஓடுவாங்க. நாளைக்கு சில நேரம் பேப்பரில் கூட தலைப்பு செய்தியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே கவனம். மறுபடியும் தம்பி தங்கச்சியாக்களில் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அக்கறையின் நிமித்தம் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். உங்களுடைய இந்த விசித்திரமான செயற்பாடுகள் எங்களுடைய நாட்டையோ அல்லது எங்களுடைய வீட்டையோ பாதிக்கப் போவதல்ல. அது முற்றுமுழுதாக உங்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆகவே கவனமாக இருங்க தம்பி தங்கச்சியாக்கள். இன்றைய வாலிபர்கள், இன்றைய இளைஞர்கள் நாளைய எங்களுடைய தலைவர்கள் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கையில் உங்களோட பேசுகிறோம். ஆகவே கவனமாக இருங்க. சில பேர் இன்னும் நல்ல முடிவு எடுக்கிறாங்கன்னா, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு 1ஆம் தேதி நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ தம்பி, உங்களுடைய வயசு, உங்களுடைய பொருளாதார பின்னணி, உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்த்தவர்களாக தீர்மானங்கள் எடுக்க பழக வேண்டும். ஒரு சிலரோடு கதைக்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள் 6 வருஷத்துலேருந்து நாங்கள் படிக்க போகிறோம். வெரி குட், நல்ல தீர்மானம். தோல்விகளில் இருந்து மீண்டெழுந்து எப்படி ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதை குறித்து சிந்திக்கிறார்கள். இதுதான் இன்றைய வாலிபர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தீர்மானங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே அடுத்த வருடத்திலே எங்களுடைய தீர்மானங்கள் தெளிவாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும். சிறிய சிற்றின்பங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். நன்றி.